லட்சுமி எங்க போனான்னு தெரியலையே. நான் எங்க போய் அவளை தேடி பார்க்க? இப்படி வீட்டை விட்டு போயிட்டாளே. இந்த படுபாவி பைய சும்மா கிடக்காம அவளை ஏசி விட்டுட்டானே. சரோஜா, ரொம்ப பசிக்கு, சாப்பிட ஏதாவது கொண்டு வாயேன். ஆமா, இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. இருங்க வாரேன். வாக்கிங் போயிட்டு இப்பதானே வந்தீரு. இட்லி எடுத்துட்டு வந்துகிட்டு தானே இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? அடுப்பங்கரைக்குள்ள ஓடி வரீரு. உன் குரல் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அதை என்னன்னு கேப்போன்னு வந்தேன். என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. என்னாச்சு உனக்கு? என்னன்னாலும் சொல்லு, நான் பாத்துக்கிடுதேன். ஆமா, பார்த்து கிழிச்சிரு. இந்தாங்க இட்லியை பிடிங்க, போய் அங்க உட்காந்து சாப்பிடுங்க. சரி, தினம் லட்சுமி தானே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து தருவா. இன்னைக்கு என்ன நீ எடுத்துட்டு வர? லட்சுமி எங்கேயும் வெளியே போயிருக்காளோ? நான் என்னத்த சொல்ல, ஏதுன்னு சொல்ல. என்ன சரோஜா, திடீர்னு அழுவுற? என்னாச்சு? லட்சுமி வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்னது, வீட்டை விட்டு போயிட்டாளா? யாரும் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காளா? ஃப்ரெண்டை பார்க்க போல, ஒரேடியா வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன சொல்லுத? காலையில வாக்கிங் போகும்போது நல்லா தானே இருந்தா, காப்பி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாளே, என்னாச்சு அவளுக்கு? அதான் ஒரு விளங்காத பையில பிள்ளைய பெத்து வச்சிருக்கீரே, அவன் தான் சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டான். என்ன சொல்லுத சரோஜா? சேகரு லட்சுமி கூட சண்டை போட்டானா? அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பாசமா இருப்பாங்களே, சண்டையெல்லாம் போட மாட்டாங்களே. சண்டைலாம் ஒன்றும் போட மாட்டாங்க, ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தாங்க. காலையில சேகர் வந்து சீட்டுக்கு பணம் கொடுக்கணும், துட்டு தானே லட்சுமிட்ட கேட்டான். அவன் அந்த துட்டை எடுத்து பிள்ளைகளுக்கு ஃபீஸுக்கு வாங்கின கடனுக்கு கட்டிட்டா போல. அதுக்கு இவனுக்கு கோவம் வந்துட்டு சண்டை போட்டு அவளை திட்டி கேவலமா திட்டி விட்டுட்டான். அவன் மனசு தாங்காம வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி பொறுப்பான பிள்ளையாச்சே, அவ எதுவும் தேவையில்லாம செலவழிக்க மாட்டாளே. இவனுக்கு என்ன கேடு? இவன் எதுக்கு அவளை திட்டுனா? தண்டை சொருன்னு திட்டுனா எந்த பிள்ளை தான் வீட்டில் இருப்பா? அதான் கோச்சிக்கிட்டு போயிட்டா. ஐயையோ, எங்க போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போனாளா? அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ? அதெல்லாம் ஒன்றும் தெரியலங்க, வீட்டை விட்டு போறேன்ட்டு போயிட்டா. ஒன்றும் சொல்லலை, துணி எதுவுமே எடுத்துட்டு போல. அவ பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டா. எப்போ போனா? ஒரு அரை மணி நேரம் இருக்குங்க. அவ பாட்டு கோச்சிட்டு போறா, இந்த பைய பாட்டுக்கு கிடக்கட்டும்ட்டு இவன் பாட்டுக்கு இந்த பக்கமா போறான். நான் என்ன செய்ய? நீ லட்சுமியை தடுத்து நிறுத்த வேண்டியதானே? நான் கூப்பிட அவ பாட்டுக்கு போயிட்டாங்க. எங்க போனாலும் என்ன செய்தாலோ ஒன்றும் தெரியல. அப்படியே கிளம்பி போயிருந்தான்னா கையில துட்டு எதுவும் வச்சிருக்க மாட்டாள்ல? ஆமாங்க, அப்படியே தான் போனா. பர்ஸ் எல்லாம் ஒன்றும் எடுத்துட்டு போல. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் தேடி பார்த்துட்டு வருவோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. நீங்க முதல்ல 2 இட்லியே தின்னுங்க, பிறகு கிளம்புவோம். நீங்க சுகர் பேஷண்ட் பாத்தீங்களா, கரெக்டா நேரத்துக்கு மாத்திரை திங்கணும். பிறகு அது வேற, தேட போய் எங்கேயாவது மயங்கி விழுந்துட்டீங்கன்னா என்ன செய்ய? ஏமா, சாப்பாடாம முக்கியம்? வீட்டு மகாலட்சுமியே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கு, நம்ம சோறு தின்னுட்டு கிடக்க முடியுமா? வா போய் தேடுவோம். லட்சுமி தான் உங்களுக்காக ஆசையா கறி குழம்பு வச்சா. மாமா இட்லியும் கறி குழம்பு நல்லா சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு போய் காலையிலேயே போய் கறி கடைக்கார வீட்டில் போய் கதவை தட்டி எழுப்பி கறியை வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க குழம்பு வச்சு இட்லியை வச்சா. கடைசியில் அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சாப்பிட கூட முடியல. அதுக்குள்ள இந்த படுவாவி பையன் விரட்டி விட்டுட்டான். சரி வா, நீ தட்டை மூடி வச்சுட்டு வா, நம்ம போய் லட்சுமியை கூட்டிட்டு வந்துருவோம். வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்க, வாங்க போவோம். நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது கண்களிலே உன் கண்களிலே பொய் காதல் நாடகம் ஏனடா, நெஞ்சினிலே உன் அன்பினிலே எல்லாம் வந்தது பொய்யடா. யாருக்காக நான் வாழ்ந்தனோ அவங்களே என்னை இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. இதுக்கு மேல நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். பேசாம கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகலாம். அம்மா வீட்டுக்கு போய் அங்க போய் அவங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது. ஏற்கனவே அவங்க கஷ்டப்பட்டுட்டு கிடக்காங்க, நம்ம வேற போய் அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. பேசாம நம்ம இங்கேயே இருப்போம். என்ன மரத்தடி காலியா கிடக்கு, யாரையும் காணோம்? லட்சுமி அக்கா ஆளுக்கு முதல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன இன்னும் வரல போல. சரி வாங்க, நம்ம 2 பேரும் உட்காருவோம். எல்லாரும் வேலையை முடிச்சிட்டு மெதுவா வருவாங்க. என்னடி உங்க அத்தை இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்கக்கா. எனக்கு தான் வேலை பெண்டு கிளியுது. வேலை செய்யாம கடந்துட்டு புதுசா வேலை செஞ்சா அப்படிதான் இருக்கும். ஏக்கா அதுக்குன்னு இப்படியாக்கா? ஒரு அளவு வேண்டாமா? காலையில் 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எந்திக்க வேண்டியிருக்கு. அலாரம் வச்சு எந்திரிச்சியா? நீ என்னைக்கு 5 மணிக்கு எந்திரிச்சே? 7 மணிக்கு மேலே எந்திரிச்சு செய்ய வேண்டியதானே? நான் இப்போ தானக்கா செய்ய பழகுதேன், மெதுவாக செய்ய வேண்டியிருக்கு. அவசரமாக செய்யலை, எனக்கு தெரியல. ஒன்று ஒன்றா டிவியை பார்த்து யூடியூப்பை பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேனா, அதனால நேரம் ஆகுது. 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல்லாம் தூத்து தொளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே போய் காப்பி போடுவேன்க்கா. பரவாயில்லையே, தூத்து தொளிச்சு கோலம்லாம் போடுவியா? வேற என்ன செய்ய, இவ்வளோ நாள் அந்த வேலையெல்லாம் எங்கள் அத்தை செஞ்சாகல்ல, பிறகு அதை அப்படியே விட முடியாதுல்ல. வீடு வாசல் வெறிச்சுன்னு கிடக்கும். அதனால நான் என்ன செய்யன்னு கோலம் போட கற்றுக்கிட்டேன். அப்படியாட்டி? பிறகு
பிறவு என்ன, வீட்டில் போய் எல்லாருக்கும் காப்பியை போட்டு கொண்டு கொடுக்கணும். காப்பி குடிச்சிட்டு எல்லாரும் ஆளாளுக்கு குளிக்க போயிடுவாங்க. குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நான் போய் எல்லாருக்கும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல்னு ஏதாட்டும் ஒன்று செய்யணும். காலையில் தினம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சு கொடுத்தா எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. எல்லாரும் கிளம்புவாங்களா? ராமு அண்ணன் மட்டும்தானே போவாரு? ஆமாக்கா, அந்த மனுஷன் ஊருக்கு போயிட்டு நேற்று ராத்திரி தான் வந்தார். நம்ம ஆஸ்பத்திரியில் கிடந்தோம்ல, அந்த கதையெல்லாம் சொல்லி அவரை திட்டுனேன். எதுக்கு ஃபோன் எடுக்கலைன்னு கேட்டேன். ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு அதனால ஃபோன் எடுக்கலை அப்படி இப்படின்னு ஏதோ கதை விட்றாருக்கா. ஒன்றும் நம்புற மாதிரியே இல்லை. அப்படியாட்டி? சரி சரி விடு. உண்மையிலுமே ஃபோனு தண்ணிக்குள்ளே விழுந்திருக்கும். சரி, உங்கள் மாமனார் தான் போயிருந்தாரு. அவர் எங்கே போயிருந்தாரு? அவர் வந்துட்டாரா? எங்கள் மாமனார் கல்கத்தாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாருக்கா. அது லாஸ் ஆகிட்டுன்னு தானே இங்கே வந்தாங்க. இங்கே வந்தது காணாதுன்னு இப்போ இங்கேயும் ஏதாவது ஒரு கடை வைக்கணும், சூப்பர் மார்க்கெட்டு போடணும்னு அலைதாருக்கா. காலையில் போனால் சாயந்தரம் தான் வராரு. என்ன கதைன்னு தெரியல. இப்போ தான் போயிட்டு 2 நாள் கழித்து வந்திருக்காரு. எங்கே போனார் என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேக்காரு. அது இதுன்னு அவரும் அழுப்புதாரு. என்னடி சந்தேகமா இருக்கு? தினம் காலையில் போயிட்டு சாயந்தரம் வராருங்க. சின்ன வீடு எதுவும் செட் பண்ணிட்டாரோ? ஆமாம், அந்த மொகரக்கட்டைக்கு ஒரு வீடு இருக்கிறது காணாதாக்கும். இதில் சின்ன வீடு ஒன்று தான் கேடாக்கும். அப்படிலாம் யாரையும் நம்ப முடியாதுடி இந்த காலத்தில். எல்லாவனும் அயோக்கியனா தான் இருப்பான். ஏக்கா, அப்படிலாம் எல்லாரையும் சொல்லிடக்கூடாதுக்கா. இப்போ லட்சுமி அக்கா வீட்டில் சேகரனே இருக்காரு. அவங்க என்ன செஞ்சாலும் லட்சுமி லட்சுமி லட்சுமின்னு தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுதாருல்ல. ஆனால் நம்ம வீட்டில் அப்படியா? ஏதாவது ஒன்றுனா உடனே சண்டைக்கு வந்துடுவானுங்க. அது என்னமோ உண்மைதான்டி. அவங்க என்னமோ கொடுத்து வச்சவங்க. அதனால அப்படி ஒரு வீட்டுக்காரு கிடச்சிருக்காரு. நம்மளுக்கு தான் வந்து வாச்சிருக்கே. ஆமாக்கா, எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி என்ன செய்ய? பொண்ணா பிறந்தா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே. அடுத்த ஜென்மத்துல எல்லாம் பொம்பளையா பிறக்கக்கூடாது. நல்ல ஒரு ஆம்பளையா பிறந்து எல்லாரையும் போட்டு பாடா படுத்தணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்கே நடக்கு? நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று எழுதி வச்சிருப்பாரு. அவர் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுபடி தானே நடக்கும். பரவாயில்லையேட்டி, வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோன்னு ஒரு நல்ல பொறுப்பு வந்துட்டு போல. என்னென்னமோ பேசுற. ஆமாக்கா, வர வர எனக்கே கிளவி ஆயிட்டணும்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நான் பேசுறதெல்லாம் அப்படித்தான் இருக்கோ? ஒரு மாதிரி தத்துவமா வருதுல்ல. சரி, அந்த கதையை விடு. மத்தியானம் சோறு பொங்கிட்டியே இல்லையா? யூடியூப்பை பார்த்து சாம்பார் வைக்க கற்றுக்கிட்டேங்க்கா. சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு சாம்பார்? பரவாயில்லையே, சாம்பார் வைக்க கற்றுக்கிட்டியா? ஆமாக்கா, சாம்பார் மட்டும் இல்லை, சாம்பார் வச்சு பாவைக்காய் பொரிச்சு வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். சூப்பரடி. சாம்பாருக்கும் பாவைக்காக்கும் நல்லா இருக்கும். மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா மாலாக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடவா? எங்கள் அத்தை வேற மீன் வாங்கி வச்சிருக்காங்களே. சரி, அப்போனா மீனை ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடுதேன். மத்தியானம் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட வரேன். என்ன ஏக்கா, சிம்ரன் எங்கள் ஆளையே காணும். சிம்ரன் பம்பாய்க்கு போயிருக்கா. அவங்க அம்மா ஃபோன் அடிச்சாங்க, பார்க்கணும் போல இருக்குமான்னு. அதனால உடனே கிளம்பி போயிட்டா. ஏன், அவங்க அம்மா தானே இங்கே வருவாங்க. இப்போ என்ன அவங்க அம்மா வராமல் இவ்வளோ வர சொல்லியிருக்காங்க? அவங்க அம்மாவுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், வர முடியாதுமா, நீ வாரியான்னு கேட்டாங்க. சரிம்மா வாரேன்ட்டு கிளம்பி போயிட்டா. அப்படியாக்கா? சரி சரி. என்னடி இது, நம்ம வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் யாருமே வரல. லட்சுமி அக்கா வரல, இளிச்சக்கா வரல, யாரும் வரல. என்ன வீட்டில் வேலை பார்த்துட்டு தூங்கிட்டாங்களோ? இல்லையே, இளிச்சக்கா கடை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களும் வீட்டில் போய் பொருளெல்லாம் போட்டுட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. இன்னும் ஆளை காணும். லட்சுமி அக்காவும் மத்தியானம் சோறு பொங்குறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் வந்து இங்கே உட்காந்து கதை பேசிட்டு தானே போவாங்க. இன்னைக்கு என்ன இன்னும் ஆளை காணும்? ஃபோன் அடிச்சு பார்ப்போமா? நான் ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேங்க்கா, நீங்கள் ஃபோன் அடிங்க. ஆ சரி, இரு நான் அடிக்கேன். எடுத்தாங்களா? இல்லட்டி, பெல்லு போய்கிட்டு இருக்கு. இன்னமும் எடுக்கலை? ஆமாடி, பெல்லு போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேக்காக. சரி, அப்போனா வாங்க வீட்டில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். எதுவும் உடம்பு சரியில்லையோ என்னவோ தெரியலல்ல, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஆமாடி, சரி வா. அப்படியே நம்மளும் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே லட்சுமி அக்கா வீட்டில் போய் பார்த்துட்டு அப்படியே அவங்கள ஒரு காப்பி போட்டு தர சொல்லி குடிச்சிட்டு வருவோம். நல்ல ஐடியா. காப்பி குடிக்கலாம். நல்ல முறுக்கு மிச்சர் ஏதாட்டும் வச்சிருப்பாங்க. வாங்க எல்லாத்தையும் தின்னுட்டு காப்பி குடிச்சிட்டு வருவோம். வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டாரு போல இந்த மனுஷன். இப்படி வார்த்தையை சொல்லலாமா? நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுறதுக்கு தானே அந்த துட்டு எடுத்து கொடுத்தேன். அது ஒரு தப்பா? இப்படி பேசுதாரு இந்த மனுஷன். இப்படி வீட்டை விட்டு விரட்டிட்டாரே, நான் எங்க போவேன்? நான் என்ன செய்யன்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்டுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன். இந்த மனுஷன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தாரா? இப்படி நன்றி இல்லாம என்னை வீட்டை விட்டு போன்னு அனுப்பி விட்டுட்டாரே. நான் எனக்காக என்னைக்காவது ஒரு 10 பைசா எடுத்து செலவழிச்சிருப்பேனா? வீட்டுக்கு தானே நாயா உழைச்சேன். அது கூட யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா? இப்படி பண்ணிட்டாரே. நான் என்ன இந்த வீட்டுல தண்டச்சோறு தின்னுக்கிட்டா கிடைக்கேன்? இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரே.
லட்சுமி இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? எதுக்குதான் என்னை தேடி அலைஞ்சிங்க? நான் தான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். மருமகளே, என்ன கோவம் இருந்தாலும் வீட்டுல போய் பேசி தீர்த்துக்கிடலாமா? வா வீட்டுக்கு போவோம். இல்ல மாமா, நான் வரமாட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க மாமா. நீங்க போங்க. ஏம்மா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் விவரம்லாம் தெரியாதும்மா. இருந்தாலும் நான் பெரிய மனுஷன் சொல்லுதேன் பத்தியா. நீ வா போவோம். வேண்டாம் மாமா, உங்க பிள்ளைங்கிறதுனால நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் அடிப்பீங்க. அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்னைய பார்த்து தண்டச்சோறுன்னு சொன்னாரு மாமா. நான் தண்டச்சோறு தின்னுக்கிட்டா மாமா அந்த வீட்டுல கிடக்க? அப்படி ஒரு நினைப்பு வந்த பிறகு நான் எப்படி அந்த வீட்டுல இருக்க முடியும்? நான் வரமாட்டேன் மாமா. தயவு செஞ்சு என்னை தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நான் வரவே மாட்டேன். ஆஹா, நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல செய்தி காலையிலேயே கிடைச்சிருக்கே. லட்சுமிக்கு அவ புருஷனுக்கு சண்டை போல. இவ்வளவு நாளா நான் கும்பிட்ட கடவுள் என்னை கை விடல. எப்படி இவளுக்குள்ள சண்டை இழுத்து விடணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு குடும்பமே பிரிஞ்சுட்டே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மருமோளே, நீ வந்தாதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாமா தட்டுல வச்ச இட்லியை கூட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாருமா. நீ வீட்டுக்கு வாமா. எத்தே தப்பா எடுத்துக்கிடாதீங்க தே. நான் வரமாட்டேன் தே. நீங்க தயவு செஞ்சு போங்க. என் நிலைமையில நீங்க இருந்தா நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க தே. நீ செஞ்சது கரெக்டு தாம்மா. இருந்தாலும் குடும்பம்னு ஒன்று இருந்தா விட்டு கொடுத்து போகணும்லம்மா. எத்தனை நான் விட்டு கொடுத்து தானே போறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? குடும்பம், பிள்ளைங்க, புருஷன், அத்தை, மாமான்னு நான் எவ்வளவு என்னெல்லாம் செஞ்சிருக்கேன். யாருக்குமே என் மேல ஒரு பாசமே இல்லத்தே. அந்த வீட்டுல வந்து நான் நிம்மதியா இருக்க முடியாது. நான் இனிமே வரமாட்டேன் தே. ஏம்மா, சேகர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாம்மா. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாம்மா. கோவத்துல சொன்ன வார்த்தை இல்ல மாமா. அதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வந்த வார்த்தை. அவர் என்னெல்லாம் சொன்னாரு தெரியுமா? அத்தைட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. சரி மருமகளே, நான் உன்னை கட்டாயப்படுத்தல. நீங்க இரு. உனக்கு எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ வா. ஆனா சாயந்தரத்துக்குள்ள வந்துருன்னு. பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து உன்னை தான் தேடுவாளுங்க. பிள்ளைகளை பாத்துக்கோங்க தே. நான் வரமாட்டேன். நான் இங்கதான் இருக்க போறேன். இனிமே அந்த மனுஷனா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நான் அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஏங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். அப்ப லட்சுமி வரமாட்டாளா? ஏங்க நீங்க என்னை பார்த்து தண்டச்சோறு தின்னுக்கிட்டு சும்மா வீட்டுல கிடக்க, பொழுத கழிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு வீட்டுல ஒருத்தரையும் நீ மதிக்க மாட்டே. உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவும் எடுப்ப. அப்படி இப்படி நீங்க என்னை திட்டினீங்கன்னா நான் அந்த வீட்டுல இருப்பேனா? வீட்டை விட்டு போயிருவேன்ல. ஆமா சரோஜா, சேகர் இப்படியா பேசுனா? ஆமாங்க, லட்சுமி செய்யறது கரெக்டு தான். அந்த பையலுக்கு புத்தி வரட்டும். நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டே கடவுளே. நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் சொல்லுதேன் குண்டம்மா, நான் சொல்லுதேன். ஊரெல்லாம் போய் நான் சொல்லுதேன். செல்வி இந்த வந்துட்டேன். நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சது கிடையாது. எல்லாரையும் என் மக்க மாதிரில நினைச்சேன். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் என் வீட்டாளுக்க நினைச்சுல நான் பழகினேன். அது இந்த மனுஷனுக்கு கண்ணுக்கு பொறுக்கலையா? இப்படி பேசிட்டாரே. ஃப்ரெண்ட்ஸ்னு அலையுதே. அவளுகளுக்காக என்னனாலும் செய்வேன்னு சொல்லிட்டாரே. நான் என்ன செய்வேன்? ஆண்டவா என்னைய காப்பாத்தேன். காளியாத்தா, மாரியாத்தா, உனக்கு கண்ணு இல்லையா? நீ வந்து என்னைய பார்க்க மாட்டியா? என் வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் பேசினாரே, அவரை கேட்க மாட்டியா? பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் தானறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன், எழுத்து வகை நான் அறியேன். இந்த குளிர் நேரத்துக்கு துணி காய வேணாங்க. நானும் தினம் காலையில துணியை காய போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சாயந்தரம் ஈர துணியை தான் எடுத்து உள்ள போட வேண்டியிருக்கு. காஞ்சே தொலைக்க மடைக்க. இன்னைக்காவது லேசா வெயில் அடிக்கி. அதனால இன்னைக்கு துணியை பூரா காய போட்டு எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். மார்கழி பூவே, மார்கழி பூவே, உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும். மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை. உன்மடி சேர்ந்தால் கனவுகள் தொல்லை. செல்வி இங்கே இருக்க. சேதியை கேட்டியா? சேதியா? என்ன சேதி? சந்தோஷ சாரல் தினம் சன்னல் தேடி வர செய்யும் சந்தோஷம் அல்லோ. நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீயும் ஆடுவியோ? என்ன ராதா, காலங்கத்தாலே ஒரே ஆட்டமும் பாட்டும் ஒரே கொண்டாட்டமா இருக்க போல. என்ன விஷயம்? சந்தோஷமான விஷயம் செல்வி, சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? என்னது? உங்க வீட்டுக்காரர் குடிக்கிறத விட்டுட்டு திரும்பிட்டாரா? அந்த வீணா போன விளங்காத பையலை பத்தி பேசாத. சரி, என்ன சந்தோஷமான விஷயம்னு சொல்லு ராதா. செல்வி, அந்த லட்சுமி இருக்கால, லட்சுமி. ஆமா, லட்சுமி இருக்கா. அவளுக்கு என்ன? லட்சுமிக்கும் அவ வீட்டுக்காரருக்கு சண்டையா? அவ சண்டையே போட மாட்டாளே. நான் இப்ப என் கண்ணால பாத்துட்டு வரேன் செல்வி. சண்டை நடந்திருக்கு. சண்டை முத்தி போய் லட்சுமி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அப்படியா சேதி? இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. வீட்டை விட்டு வெளியே வந்து மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அந்த நம்ம பள்ளிக்கூடத்துக்கிட்ட ஒரு திண்ணை இருக்கும் பாத்தியா, அந்த மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அப்படியா? என்ன சண்டைன்னு எதுவும் தெரிஞ்சுதா? சேகரன் இருக்காருல்ல, அவரு லட்சுமியை பார்த்து தண்டச்சோறு வீட்டுல தின்னுக்கிட்டு தூங்கிக்கிட்டு சும்மா
மாமியார் மாமனார் வந்து கூப்பிட்டும் போகலையா? அப்ப பெரிய சண்டை போல. இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடியே ஆகணுமே செல்வி. கொண்டாடிடுவோம். அப்படி போட 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 அஸ்தி போட கண்ணாலே இப்படி போட 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 எடுத்து போட கையாலே உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறிக்கிறேன் உன்னோட கண்ணப்பதி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? எதுக்கு இவளுக்கு 2 பேரும் இப்ப உயிர் போற மாதிரி ஆடிக்கிட்டு கிடக்காளுக? ராதாக்கா என்ன உங்களுக்கு எதுவும் கேன்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? சந்தோஷமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு வாரத்துல சாவ போறீங்களா? அடியே பணமரம், நான் எதுக்குடி சாவணும்? பிறகு எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு கிடக்கீங்க? அது ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்துக்கோ. அதனாலதான் 2 பேருக்கும் சந்தோஷத்தை அடக்க முடியாம ஆடிக்கிட்டு கிடக்கும். அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் சொன்னா நாங்களும் கூட சேர்ந்து ஆடுவோம்ல. நான் சொன்னேன்னு வச்சுக்கோயே, நீ ஆட மாட்டே, நீ அழுவ. நாங்க அழுவோமா? அப்படி என்ன விஷயம்? இந்த லட்சுமி இருக்கல்ல, லட்சுமி அக்காக்கு என்னாச்சு? லட்சுமி அவ புருஷன் வீட்டை விட்டு விரட்டிட்டான். அதனால அங்க ஒரு வாரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. என்ன சொல்லுதீங்க? லட்சுமி அக்கா புருஷன் வீட்டை விட்டு விரட்டிட்டாரா? நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? கண்ணால பாத்துட்டு வந்ததுதான் சொல்லுதேன். ஏட்டி என்னட்டி ஆச்சு? என்ன நடந்துச்சு சொல்லு. சேகரண்ணனுக்கும் லட்சுமிக்கும் காலையில சண்டையா. சண்டை போட்டதுல வீட்டை விட்டு வெளியே போடி, இனிமேல் நீ வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டாரா. அட கடவுளே, சேகரன் இப்படியே செஞ்சாரு? ஆமா, அவ அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற திண்ணையில உட்கார்ந்திருந்தா. நான் பார்த்தோம்ல. லட்சுமி அக்கா கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ? இங்க ஆடிக்கிட்டு கிடக்கீங்க. எங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான்மா. உங்க குரூப்ல யாருக்கு என்ன நடந்தாலும் சரி, அது எங்களுக்கு கொண்டாட்டம் தான். நாங்க சாயந்தரம் நல்ல கேக் வெட்டி கொண்டாட போறோம். ராதா, கேக்குக்கு நான் துட்டு தர மாட்டேன். நீ பாட்டு போட்டியில ஜெயிச்ச துட்டு வச்சிருக்கல்ல, அதை வச்சு கேக் வெட்டு. நெட்டச்சி, நீ வா, நம்ம போவோம். இவளுகெல்லாம் ஒரு பொம்பளைகளா? இப்படி அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கிடக்காளுக. இவளுக்கு கூட நம்மளுக்கு என்ன பேச்சு? நீ வா, நம்ம போய் லட்சுமி அக்காவை பார்ப்போம். சரி மாலாக்கா, வாங்க போவோம். லட்சுமி அக்காவை போய் பார்த்துட்டு வந்து இவங்க 2 பேருக்கு ஒரு பொங்கலை போட்டுற வேண்டியதுதான். டண்டனக்கா நக்கா நக்கா டண்டனக்கா நக்கா. ஓசி கேக்கு திங்க நானும் போறேனே, ராதா தானே வாங்கி தருவா. கேக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்,